ஃப்ரைடே மதியம் என் பொண்ணு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஊருக்கு கிளம்பணும். தக்காளி சாதம் செஞ்சிடலாம்னு நினச்சேன். தக்காளி சாதம்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நான் ஆனியன் போட மாட்டேன். தக்காளி, இஞ்சி பூண்டு மிக்சியில் அடித்து புதினா இலை, மல்லி இலை, கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கி தக்காளி சாதம் செஞ்சுடுவேன். அன்றைக்கி மதியம் சாப்பிட்டாச்சு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. தைலம், மாத்திரை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதையும் செக் பண்ணிட்டேன். ஊருக்கு கிளம்பியாச்சு. காரைக்குடிக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும். அது இப்போ எக்ஸாம் முடிஞ்சோடனே போகும்போது பயங்கர கூட்டமாக இருக்கும். பஸ்ஸில் இடம் கிடைக்காது. 3 ஹவர்ஸ் ஜேர்னி வேறு. கண்டிப்பாக என்ன பண்ணணும், பஸ்ஸில் இடம் போட்டு தான் உட்காரணும். அதனால் நாங்களும் என்ன பண்ணிட்டோம், பஸ்ஸில் இடம் போட்டு கூட்டத்தில் உட்காந்தாச்சு. இடம் போட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு. நிறைய பேர் நின்றுட்டு தான் வந்தாங்க. உட்காந்துருக்கிற நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிற்கிறவங்க இடம் தர மாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? பஸ் ஜேர்னி பிடிக்குமா? எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு